அம்பேத்கர் குறித்த அமித்ஷாவின் சர்ச்சை பேச்சுக்கு கண்டனம். நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சிகள் போராட்டம். தங்கம் விலையில் பவுனுக்கு 520 ரூபாய் சரிவு. சென்னையில் ஒரு பவுன் அணிகலன் தங்கம் 56,560 ரூபாய்க்கு விற்பனை. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் குல்காம் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 5 தீவிரவாதிகள் சுட்டுக் கொலை. வங்கக்கடல் காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆந்திராவை நோக்கி நகர்வதாக தகவல். தமிழகத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. திருச்சியில் கலைஞர் நூலகம் மற்றும் அறிவுசார் நடுவம் அமைப்பதற்கான ஒப்பந்த புள்ளி கோரியது தமிழக அரசு. ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நாமக்கல் மாநகராட்சி அலுவலகம் முன்பு தூய்மை பணியாளர்கள் போராட்டம். தமிழகத்தில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளை அகற்றும் செலவை கேரள அரசிடம் வசூலிக்குமாறு பசுமை தீர்ப்பாயம் ஆணை. வணிகர்கள் போராட்டம் நடத்தியதை அடுத்து ஒரு வாரத்திற்கு பிறகு குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி. இணையதள குற்றங்களை தடுக்கும் நடவடிக்கையாக 6,69,000 சிம் கார்டுகளை முடக்கியது நடுவண் அரசு. கத்தாரை தொடர்ந்து ஓமன் ஏடும் இந்திய முட்டை இறக்குமதிக்கு தடை. நாமக்கல் மாவட்ட ஏற்றுமதியாளர்கள் கவலை.